அவர் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னுடைய 100 பிள்ளைகளை நான் இழந்துட்டு நிக்கிறேன் ஐயா. என்னுடைய துக்கம் உனக்கு தெரியாதா? நான் ஒரு பாவமும் செய்யல. ஏற்கனவே இறைவன் என் கண்ணை பிடிக்கிட்டான். நான் திருடனா இருக்கிறேன். இப்ப 100 பிள்ளைகளையும் பிடிக்கிட்டானே, நான் என்னையா பாவம் செஞ்சேன்? கிருஷ்ணர் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்றாரு. ஐயா, நீ ஒரு பாவமும் செய்யல. நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நல்லதான் செஞ்சிருக்க. நீ ஒரு பாவமும் செய்யல. அப்புறம் ஏன் கிருஷ்ணா நான் கஷ்டப்படணும்? அப்ப கிருஷ்ணன் அப்படியே யோசனை, கிருஷ்ணன் சொல்ல அறிவு ஞானம் யோசனை சொல்றாரு. நீ இந்த பிறவியில ஒரு பாவமும் செய்யலப்பா. ஆனா ஒரு 20 பிறவிக்கு முன்னாடி, எத்தனை பிறவி? 20 பிறவிக்கு முன்னாடி நீ ஒரு வேடனா இருந்த. காட்டுல போய் உனக்கு பிடிச்ச ஒரு குருவி, அதை நீ பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி போற. நீ போன மாதிரியே அந்த குருவி ஒரு மரத்துல இருந்துச்சு. நீ நினைச்ச மாதிரியே இருந்துச்சு. எப்படியும் அதை பிடிச்சுன்னு சொல்லி நீ கரெக்டா அம்பு விடுற. நீ அம்பு விடும்போது அது தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அந்த குருவி தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. உனக்கு கோபம் வந்துச்சு பாரு. ஏன்னா நீ எப்படியும் பிடிச்சு அடிச்சு கறி வச்சு சாப்பிட்டு அதை ருசிக்கணுன்ற வேகத்துல இருந்த. அது தப்பிச்சு போன உனக்கு கோபம், அவ்வளவு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ண? அந்த கோபத்துல அந்த குருவி பறந்து போயிடுச்சு. அந்த குருவி கூட்டுல அம்பு விட்ட. 5-6 குஞ்சு கீழே பொத்து விழுந்து செத்து போயிடுச்சு. உனக்கு கோபம் அடங்கல. ஒவ்வொரு மரத்துல இருந்து கூட்டு மேலேயும் விடுற. அந்த குஞ்சு விழுந்து செத்து போச்சு. அப்படி எத்தனை குஞ்சு செத்துச்சு தெரியுமா? 100 குஞ்சு. அந்த 100 குஞ்சு செத்து போச்சு இல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன வேதனை இருக்கும் தெரியுதா உனக்கு? அதைத்தான் இப்படி அனுபவிக்கிற. 20 பிறவிக்கு முன்னாடி நீ செஞ்சதுக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. அப்ப நாம் இன்று வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் இன்பமோ துன்பமோ படுகிறோம் என்று சொன்னால் அது இன்று மட்டும் காரணம் அல்ல. எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த புண்ணியம் பாவம் ரெண்டும் தான். புண்ணியமாக இருந்தால் நன்மைகள், பாவமாக இருந்தால் தண்டனைகள் கிடைச்சே தீரும். அது யாரும் மாற்ற முடியாது. நாம் தெரிந்தோ தெரியாமல நன்மைகள் செய்திருந்தால் அதற்குரிய நன்மைகள் நமக்கு வந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. தெரிந்தோ தெரியாமல பாவங்கள் செய்திருந்தால் அதுக்குரிய தண்டனையும் வந்துதான் தீரும். அதையும் யாரும் தடுக்க முடியாது. தண்டனைகள் வந்தால் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் செய்ததற்குத்தான் இறைவன் கொடுக்கிறார். அது மாதிரி இன்பங்கள் வருகின்ற போதும் நாம் செய்ததற்குத்தான் இறைவன் கொடுக்கிறான். நன்றும் தீதும் பிறர் தரவார். நாம் செய்ததற்குத்தான் இறைவன் கொடுக்கிறார். நல்ல ஞாபகம். நம்ம செய்யாததுக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். அப்ப இன்று முதல் நாம் நல்லது செய்தால், பழசெல்லாம் விட்டுருங்க. பழச ஒன்னும் பண்ண முடியாது. நல்லது இருந்தா உங்களுக்கு இன்பம், தவறு செஞ்சதான் தண்டனை. இது கிடைச்சே தீரும். யாரும் மாற்ற முடியாது. நமக்கு சில சமயம் என்னன்னா எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கலாம். சாமியோர் அந்த பதிவு நீக்கம் சொல்லியிருக்கால, பாவப்பதிவு நீக்கம். ஆகணியில் இருந்தால் ஆகாமிய கர்மத்தை நீக்கலாம். துரியத்தில் இருந்தால் பிராரப்த கர்ம பதிவு நீக்கலாம். துரியோதயத்தில் இருந்தால் சஞ்சித கர்ம பதிவுகள். கண்டிப்பாக அந்த பதிவுகளை நீக்கலாம். பதிவுகளை நீக்கலாம் என்று சொன்னால் அந்த பதிவு நீங்கிய பின்னர் இனிமேல் தப்பு செய்ய மாட்டோம். இனிமேல் தவறான பதிவுகள் அங்கு பதியாது. ஆனா ஏற்கனவே செஞ்சதுக்குரிய பலன் தண்டனை அது வரத்தான் செய்யும். அதை யாரும் மாற்ற முடியாது. அதை மாற்ற முடிஞ்ச செயலொழிவு தத்துவம் அடிபட்டு போயிடும். நீங்க போய் 10 கொலையை பண்ணிட்டு வந்து கம்மன் உட்காந்து துரியோதனம் பண்ணி மாத்திர முடியும். பண்றது கொலை, செய்யறது துரியோதனம். மாற்ற முடியும்? ஒண்ணும் மாற்ற முடியாது. அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுதான். பதிவு நீக்கிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கொலை செய்யக்கூடிய தப்பு செய்யக்கூடிய அந்த எண்ணம் வராது. அவ்வளவுதான். இனிமேல் செய்ய மாட்டீங்க. பலசுக்குரியதெல்லாம் வரத்தான் செய்யும். அனுபவிச்சுதான் அதுவும் நம்மள மாதிரி ஆன்மீகத்துல வர்றவங்க இன்னும் நீங்க ஒரு 1000 பிறவி வரணும்னு வச்சுக்கல. நீங்க ஆன்மீகத்துல வந்து அடுத்த பிறவியிலே அது முடிக்கணும்னு நினைக்கிறீங்க.
அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 999 பிறவியில வரக்கூடிய துன்பத்தை பூரா இங்கதான் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க வேண்டி இருக்கு இல்லையா? மொத்தமா ஆன்மீகத்துல வரவங்களுக்கு சில சிரமங்கள் மொத்தமா வரும். ஏன்? பாக்கிய சீக்கிரம் முடிக்கணும், வாங்கின கடனை பூரா கட்டணும். அப்ப கொஞ்சம் துன்பம் அதிகம் வரத்தான் செய்யும். ஞானிகளுக்கெல்லாம் ஏன் துன்பத்தின் உச்சத்திற்கு செல்கிறார்கள்? ரமண மகரிஷிக்கு என்ன துன்பம், பொண்ணு சீல் பிடிச்சு புழு பிடிச்சு ஏன் வருது? மொத்த பதவி நீக்கணும். ராமகிருஷ்ண பரமபுக்கு ஏன் கேன்சர்? துன்பம், மொத்த பதவி நீக்கணும். எல்லாவற்றையும் அருட்திருந்த வேதாந்தி மகரிஷிக்கு ஏன் துன்பம் வரணும்? 1000 தறி வைத்து அத்தனை பேருக்கு வேலை கொடுத்தவர், கார் வச்சிருந்தாரு, எவ்வளவு வசதியா வாழ்ந்தாரு. கடைசியில எல்லாம் போச்சு. அடுத்த நேரம் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. அந்த அம்மா பாருங்க, புருஷனுக்கு ரொம்ப தொய்வு அடைஞ்சு போச்சு, கண்டபடி செலவு செஞ்சு மாட்டிச்சுன்னா கடைசியில என்ன சொல்லுவாங்க வீட்டுல? உழைக்க தெரியாம நீ பொழைச்சுக்கிட்டியா ஐயா, உன்னோடு சேர்ந்து நானும் கட்டுக்கிட்டேன், எங்க அப்பையும் பாரு நல்ல ஆளு கொடுத்துட கூடாதா, உனக்கு பிடிச்சு கட்டி வச்சு இன்னைக்கு ஒண்ணுமில்லாம நீ அழையிறிய, இப்படிதான் திட்டுவாங்க பெரும்பாலும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? கவலைப்படாதீங்க, 5 ரூபா இருக்கு, வாங்கிட்டு வாங்க, ஜாமான் வாங்கிட்டு வாங்க, புட்டு நான் செஞ்சு தரேன், நீ கொண்டு விட்டுருவாங்க. அதுதாங்க தெய்வ பிறவி. நினைச்சு பாருங்க, கஷ்டத்துல உதவி செய்யறதாங்க தெய்வத்தின் நிலை. நீ மற்ற சமயத்துல என்னென்னமா பேசலாம், அதுல வேற விஷயம். துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற போது நீ கவலைப்படாதீங்க. எதுக்கு இப்ப இது போய் கவலைப்படுறீங்க? இந்த 5 ரூபா இருக்கு தர்றேன், நீங்க போய் புட்டு ஜாமான் வாங்கிட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன், கொஞ்சம் விட்டுட்டு வாங்க, நம்மளால வாழ்க்கையை தொடர்ந்து தைரியம் சொல்றாங்க பாருங்க. அதுதாங்க தெய்வ பிறவி. நம்ம கஷ்டம் வரும்போது தாங்க புண்ணியம் நிறைய செய்யணும். மற்ற சமயத்துல புண்ணியம் செய்யறத பத்தி கவலையே இல்லை. கஷ்டம் வரும்போது புண்ணியம் நிறைய செய்யணும். ஏன்னா அந்த ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப சில சமயம் நம்ம என்னன்னா, கடவுளே நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு கஷ்டத்தை நீ மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிற. இந்த பக்கத்து வீட்டுல இந்த படுபாவி எல்லா ஆட்டோலியும் பண்றான், அவன் செய்யாத தப்பு இல்லை, ஆனா அவனுக்கு ஆளு அம்பு காரு பங்களா எல்லாத்தையும் கொடுக்குற நீ. நான் கஷ்டப்படுறேன், உன்னை நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா எனக்கு நீ கஷ்டத்தை மாத்தி கொடுக்குற. உனக்கு கண்ணே இல்லையா? நான் சொல்றது காதே கேட்காதா? இப்படித்தானே சொல்றப்ப. ஆனா கடவுள் அளந்து கொடுப்பாருங்க, சரியா கொடுப்பாரு. ஒரு துளி கூட பிசகு வராது கடவுளுடைய தீர்ப்பிட. நம்ம புரிஞ்சுக்கிறதா தப்பா இருக்கு. அதுக்கு மகரி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் ஒரு குள்ள பருப்பு ஒண்ணு கேக்குறீங்க, கடைக்காரர் அந்த தராசை எடுத்து வைக்கிறாரு. தராசுல 2 தட்டு இருக்கு. ஒரு தட்டுல அந்த இடக்கல்ல வைக்கிறார், இன்னொரு தட்டுல அந்த பருப்பு எடுத்து போட்டுட்டே இருக்காரு. பருப்பு எடுத்து போட்டுட்டே இருக்கும்போது எப்ப இந்த 2 தட்டு கரெக்டா வரும்? இந்த 1 கிலோ எடைக்கு சரியா வந்தாதானே வரும். அவர் ஒரு டப்பால் எடுத்து கொட்டிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் பத்தல. 1 கிலோன்னு 1000 கிராம்னு வச்சுக்கணும். அங்க 950 கிராம் வந்துருக்கு, கொஞ்சம் பத்தல. இப்ப இந்த டப்பால பட்டம் தீர்ந்து போச்சு. இப்ப தட்டு எப்படி இருக்கும்? கல்லு வச்சது கீழே இருக்கும், இந்த பருப்பு பட்டம் மேல இருக்கும். இப்படித்தானே இருக்கும். மாறுமா? மாறா. எப்ப மாறும்? மறுபடியும் ஒரு 50 கிராம் கொட்டினாதான் மாறும். இதை மட்டும் மனசுக்குள்ள வச்சு. அப்ப நமக்கு இறைவன் துன்பத்தை கொடுக்குறான், நன்மையை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா நம்ம நல்லதுதான் செய்யறோம். இப்ப என்னாச்சு? நீங்க புண்ணியம் செஞ்சு 950 கிராம் புண்ணியம் வந்துருச்சு. இன்னும் 50 கிராம் பத்தல. 50 கிராம் வந்தாதான் இறைவன் கொடுப்பான். 1 கிராம் குறைஞ்சாலும் கொடுக்க மாட்டான். நீங்க 1 கிராம் குறைஞ்சாலும் தட்டு மாறுமா? மாறாது. நல்ல ஞாபகம். அப்படி கஷ்டப்படும் போதுதான் புண்ணியத்தை வேகமா செய்யணும். ஏன்னா 10வது 50 தான். நம்ம என்ன சொல்ல, கஷ்டப்படும் போதுதான் பாவம் செஞ்சு அதிகமாக்கிட்டோம். நீங்க புண்ணியம் அப்பதான் ஓடி செய்யணும். இந்த 50 கிராம் தான் பத்தல. அந்த புண்ணியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்குரிய கடவுளுக்கு கொடுத்தே தீர்வா. யாரும் மாற்ற முடியாது. எப்படி புண்ணியம் செய்யலாம்? புண்ணியங்கள் எப்படிங்க செய்யறது?
யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, கடவுளுக்கு பொடியா ஒரு பச்சிலை கொண்டு வைப்பா, ஒரு பூ கொண்டு வைப்பா, சாமிக்கு போட்டுப்பா. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து, ரொம்ப வேண்டாமாப்பா, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து, ஒரு காக்காய்க்கு போடு, ஒரு நாய்க்கு போடு, ஒரு பூனைக்கு போடு, ஒரு பிச்சைக்காரனுக்கு போடு, ரொம்ப வேண்டாம், ஒரு கைப்பிடி போடு. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. அந்த காலத்துல விலங்குகள் நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் புல்லு பிடிங்க அது குடிப்பா, அது சாப்பிட்டு சந்தோஷப்படும். மனுஷனாவது வாய் திறந்து கேட்பா, அது வாயிலாம் ஜீவனிச்சு. சரி, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சாப்பிடுறதுக்கே ஒண்ணு இல்லை, நான் எப்படி ஒண்ணும் போது ஒரு கைப்பிடி போடுறது? சரி பரவாயில்ல, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுப்பா. யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே, இதுதான் புண்ணியம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வர்றாங்க போது நீ கவலைப்படாதப்பா, கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு, நான் இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுற, நீ நல்லா சந்தோஷமாரு, ஒரு வார்த்தை தைரியமா சொல்லுங்க. நான் உனக்கு நண்பன் தானே, நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படலாமா, நீங்க சொல்லுங்க. இப்ப நமக்கெல்லாம் என்னன்னா, நான் இருக்கேன்னு சொன்னா அவன் ராத்திரி பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு வீட்டுக்கு விட்டேன், சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் ஆகாதுங்க. அது ஒரு தைரியம் சொல்லுங்க, நான் இருக்கல, நீ ஏன் கவலைப்படுறப்பா, அந்த தைரியம் கொடுத்தா போதும், அவன் வாழ்க்கையில முன்னேறிடுவான். யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு இதுதாங்க புண்ணியம், இதுதான் புண்ணியம். அப்ப நம்ம நிறைய வகையில புண்ணியம் செய்ய முடியும். இன்னைக்கு டெய்லி படுக்கும் போது யோசனை பண்ணனா ஒரு 2 புண்ணியமாவது உங்க கணக்குல வரணுங்க. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, யாருடைய துன்பத்தை ஏதோ ஒரு வகையில பணம் கொடுத்துத்தான் நீக்கணும் அவசியம் இல்லை, ஆறுதல 2 வார்த்தை சொன்னா போதும், அவங்களை உற்சாகப்படுத்தினா போதும், அவங்களை பாராட்டினா போதும். படுக்கும் போது ஒவ்வொரு நாளைக்கு 2 புண்ணியம் உங்க கணக்குக்கு வரணும். வருஷமெல்லாம் சேர்த்தா 362 730 ஆச்சு, 730 புண்ணிய வருஷத்துல கணக்கு வரணும். அப்படி புண்ணியம் செஞ்சோம்னா அந்த 50 கிராம் கூடிரும். எப்ப கரெக்டா உங்களுக்கு 1000 கிராம் 1 கிலோ வருதோ உங்களுக்கு இறைவன் தீர்ப்பை சரியாக கொடுப்பான், கொடுத்தே தீர்வா, நீங்க கவலையப்பட வேண்டாம். அது மாதிரி இந்த பக்கத்து வீட்டுல காரு பங்களா ஆளு அம்பு பணம் பணம் கொட்டி கிடக்கு பாருங்க, பாவமா செய்யறான், ஒன்னும் கவலைப்படாது. அவனுக்கு 950 கிராம் பாவம் வந்துருச்சு, நீ எவ்வளவு பத்தல, 50 கிராம் பத்தல, இனி 50 கிராம் பத்தல. இவன் போற நேரத்துல எப்ப வேணா வந்துடுறது, எப்ப வருதோ ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சுன்னா அந்நேரத்துக்கு போலீஸ்கார வந்து அடிச்சு பிடிச்சு எடுத்து ஜெயில போட்டுருவான். எத்தனை பேரோட கதை நினைச்சு பாருங்க, வரைக்கும் ராஜா, அடுத்த நாள் ஜெயிலுக்குள்ள. இறைவன் தன்னுடைய கணக்குல கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க, துல்லியமா இருப்பான், ஒரு துள்ளி கூட பிசகு வராது. நம்ம தான் கணக்குல தப்பு. இறை நீதி என்பது சரியாக இருக்கும், செய்த செயலுக்கு சரியான கூலியை கொடுப்பவன் இறைவன், செய்தால் கூலி கிடைத்தே தீரும். ஆக நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் அதற்குரிய கூலியை இறைவன் கொடுத்தே தீருவான். அவன் மறைச்சு வச்சுக்க மாட்டான், மறைச்சு வச்சுக்க மாட்டான். அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, இறைவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. இன்னைக்கு சில சமயம் பாருங்க, இன்னைக்கு எல்லாம் நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு தான் போறோம். அந்த நீதியை கூட இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கிடுறான். பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஆனா இறைவன் கிட்ட எந்த பணமும் கொடுத்து வாங்க முடியாதுங்க. வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டு, அவனுக்கு எந்த வேண்டுதல் கிடையாது. உங்க பணத்தை வச்சு அவன் என்ன பண்ண போறான், இறைவன் சரியான தீர்ப்பை கொடுப்பார். ஆக நாம் நல்லதை செய்தால் அதற்குரிய புண்ணியம் நமக்கு வந்தே தீரும். நம்முடைய கருமயம் என்பது நம்முடைய காந்த திணிவு பெற்ற இடம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் அனுபவமாக அங்கே இருக்கிறது. அது திணிவு, காந்த திணிவு பெற்ற இடம். அந்த கருமையம் தான் இந்த உடல் உயிர் பிரிவு ஏற்படுகின்ற போது ஆன்மா என்ற நிலையிலே பிரிகிறது. நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து இருக்கக்கூடியதான் அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய. இந்த உடம்பு அழிந்து விடும், ஆன்மா அழியாது. அது புண்ணியங்கள் நிரம்பி இருந்தால் இறைவனை நோக்கி பயணிக்கும், ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து விடும். புண்ணியம் இல்லை, மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி. புண்ணியங்கள் செய்வதற்கு இறைவன் இன்னொரு வாய்ப்பு கேட்பான். பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறாங்க, சரி அடுத்த அரியர்ஸ் எழுது, 2வது அரியர்ஸ் எழுது.
கவர்மெண்ட்ல 2-3 தடவை சான்ஸ் கொடுப்பான். நீ இறைவன் ஆயிரக்கணக்கான சான்ஸ் கொடுக்குறான். அரியர்ஸ் எழுதிக்கிட்டே இருக்க. அதான் பிறவிகள். சீக்கிரமா நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னாலும் இந்த பிறவியிலே கூட நாம் முழுமை அடைய முடியும். மகிழ்ச்சியை பார்த்து கேட்கிறாங்க, சாமிஜி நீங்கள் அடைந்த பிரம்ம ஞானத்தை நாங்கள் எப்ப அடைய முடியும்? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் முழு மனதோடு முயற்சி செய்தால் அடுத்த வினாடியில் கூட அடையும். முழு மனதோடு முயற்சி செய்தால் அடுத்த வினாடியில் கூட அடைய முடியும். முயற்சியும் பயிற்சியும் இல்லை என்று சொன்னால் பல ஆயிரம் பிறவிகள் சென்றால் அடைய முடியும். பல ஆயிரம் பிறவிகள் சென்றால் அடைய முடியும். மகரிஷி நமக்கு எல்லா தத்துவங்களையும் உண்மை தத்துவத்தை அப்படியே கொடுத்திருக்கிறார்கள். இந்த காந்த தத்துவம் இந்த உலகம் முழுவதும் அந்த காந்தம் நிரம்பி, இறைவன் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் காந்தம் நிரம்பி இருக்கிறது. ஜடப்பொழில் வந்தால் வான்காந்தம், உயிர்ப்பொழில் வந்தால் ஜீவகாந்தம் நல்லா நிரம்பி இருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. You cannot pluck a rose without disturbing the distant star. நீங்கள் பூமியில் ஒரு ரோஜா மலரை பறித்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் தொலை தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அசைக்கிறது. எவ்வளவு பெரிய உண்மை. You cannot pluck a rose without disturbing the distant star. பூமியில் ரோஜா மலரை பறித்தாலும் கூட அது தொலை தூரத்தில் நட்சத்திரத்தின் மீது மோதுகிறது. அந்த அலைகள் எல்லாம் தொடர்புடையது. எல்லாவற்றுக்கும் நமக்கு தொடர்புடையது. நீங்கள் இங்கிருந்து மனதாலை நினைத்தால் அந்த எண்ணங்கள் எல்லா மக்களுக்கும் பரவும், எல்லா ஜீவனுக்கும் பரவும். நீங்கள் நினைத்தது எல்லா ஜீவன்களுக்கும் பரவும். நல்லதை நினைத்தால் அந்த நல்ல எண்ணங்கள் பலர் மூலமாக நிறைவேறும். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தீ எண்ணத்தை நினைத்தால் அதுவும் எல்லா மக்களுக்கும் பரவும். நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே புண்ணியங்களை செய்யலாம், பாவங்களையும் செய்யலாம். நீங்க நல்லதை நினைக்கிறீர்கள், நீங்க செய்ய முடியல. அந்த எண்ணங்கள் அப்படியே வான்காந்தத்துல பரவி எல்லா மக்களுக்கும் போய் சேரும். யாரோ ஒருத்தர் நல்லது செய்வார். இங்க ஒரு அறிவு திருக்கோயில் வர வேண்டும், ஆளியார் போர் உருவாக வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்திருப்பார்கள். அதற்குத்தான் ஒரு சீனிவாசனும் தனபால் வந்திருக்கிறார். அத்தனை பேருடைய நினைப்புகள் என்று அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. நல்லதை நினையுங்கள், யார் மூலமாவது அது நிறைவேறும். யார் மூலமாவது நிறைவேறும். தவறானது நினைத்தால் அதுவும் யார் மூலம் நிறைவேறும். அதான் வள்ளுவர் சொல்றார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி பண்ணி. நீங்க திருடணும்னு நினைச்சீங்கன்னா போதும், அந்த எண்ணம் பலருடைய மத்தியில போய் பதியும். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்க திருட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஐயோ அந்த அரசு, இந்த அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களே, இப்படி எல்லாம் வாங்குறா நியாயமா இருக்குமா, நிலைக்குமா? ரெவன்யூல வாங்குறாங்க, போலீஸ் வாங்குறாங்க, இப்படி எல்லாம் வாங்குறாங்களே நினைக்கிறோம். உங்க நினைப்பு நல்லதுதான், நல்லதுதான். இப்படி நினைக்கிற நீங்களே நாளைக்கு அதிகாரியா வந்தா வந்து வாங்காம இருந்தா நல்லதுதான், நல்லதுதான். ஆனா என்னன்னா இந்த அதிகாரிகள் எல்லாம் ஏன் லஞ்சம் வாங்காங்க நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க காரணம் இல்லை, அவங்க காரணம் இல்லை. இப்ப நான் ஒரு வாத்தியாரா இருக்கிறேன், வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆனேன். எனக்கு வர்ற சம்பளத்தை வச்சுதான் நான் வாழ்க்கையை நடத்த முடியும். நான் ஒரு நல்ல வாத்தியாரா இருந்தேன்னா நல்லா சொல்லி கொடுத்து பசங்களுக்கு நல்லது பண்ணலாம், இருக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலாம். சிக்கனமா இருந்தா ஒரு வீடு கட்டலாம், இன்னும் கொஞ்சம் சிக்கனமா இருந்தா ஒரு மோட்டர் பைக்கு காரு வாங்கலாம். இவ்வளவுதாங்க வாத்தியார். நான் 50 கோடி டெபாசிட் பண்ண நினைச்சேன்னா எனக்கு முடியுமா? இது லாய்க்கு இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் என்னுடைய வருமானத்தை செய்ய முடியாது. அப்ப என் நினைப்பெல்லாம் எங்க போகும்? அப்படியே இந்த வான்காந்தத்துல பரவுது. அப்படியே பரவி பரவி போய் போய் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூண்டி விடுது, நீ கொஞ்சம் வாங்கியா? அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நீ கொஞ்சம் வாங்கியா?
நான் நினைக்கிறேன் எனக்கு வாங்க முடியல. அது போய் அவரு சும்மாவா இருந்தாரு பாவம், அவரை தூண்டி விடுது. அப்ப இன்னைக்கு அவரு லஞ்சமாகிறாருன்னா கடைசியில வந்து சமுதாயம் அவரை குறை சொல்லுது. காரணம் நான் நினைச்சேன், என்னால முடியல, அவரை போய் தூண்டி. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணம் தனி மனிதன் அல்ல. நல்ல ஞாபகம், தனி மனிதன். பலர் நினைக்கிறார்கள், சிலர் செய்கிறார்கள். இங்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், கொலை, களவு, கற்பழிப்பு, சூது, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 பெரும் பழி செயல்கள் தனி ஒரு மனிதன் நினைப்பதல்ல, பலர் நினைக்கிறார்கள், சிலர் செய்கிறார்கள். இப்ப சமுதாயம், போலீஸ் அதிகாரிகள் யாரு தண்டனை தப்பு செய்யறாலும் அவனை பிடிச்சி ஜெயில போடுவான். ஆனா கடவுள், கடவுள் சொல்லுங்க, அவன் செஞ்சவனுக்கு பாதி, நினைச்சவனுக்கு பாதி. சரியா பிரிச்சு கொடுத்துருவாரு. நீ செஞ்சியா நீ பாதி நீ வச்சுக்கோ, நீ நினைச்சியா நீ பாதி நீ வச்சுக்கோ. அதனால இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் செஞ்சதுக்காக துன்பப்படல, சொல்லுங்க, நினைச்சதுக்காக துன்பப்படுறோம். எத்தனைய நினைச்சிருப்போம், எத்தனைய நினைச்சிருப்போம். நமக்கே தெரியும் அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. ராஸ்கல் ஒண்ணு ஒட்டச்சி கை கால ஒட்டச்சி கட்டி தொங்க வர பாரு. நினைச்சோமா, நினைச்சோம், மாமா முடியாது முடியாது. ஆனா எவனோ ஒருத்தன் அவனை உதைச்சிருப்பான், எவனோ ஒருத்தன் அடிச்சிருப்பான். அடிச்ச போது ஐயோ கடவுளேன்னு அலைஞ்சிருப்பான்ல, அந்த பாவம் எங்க போய் சேரும்? அடிச்சவனுக்கு பாதி, நினைச்சவனுக்கு பாதி. கரெக்டா கடவுள் பிரிச்சு கொடுத்துருவான். கடவுள்கிட்ட கொஞ்சம் கூட பிரிவினை கிடையாதுங்க. நினைச்சியா நீ வச்சுக்கோ, நீ செஞ்சியா நீ வச்சுக்கோ, கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாரு. இதுவே கொஞ்சம் மாத்தி நினைச்சு பாருங்க. நம்ம நல்லதா நினைக்கிறோம், நமக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லதா நினைக்கிறோம், யாரோ ஒரு மகராசம் செய்வான், அதுல பாதி நமக்கு கிடைக்க முடியாது. இப்ப இந்த அறிவித்துகள் வளரணும், செடி கொடி மரங்கள் நிறைய வரணும், டெய்லி 500 பேர் 1000 பேர் ஆளி ஆறி மாதிரி வரணும் நினைங்க. இந்த மகராசன்லாம் செஞ்சிருவாங்க. நீங்க நினைச்சா போதும், அவங்க செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அடுத்த வருஷம் பூரா மரமா வந்துடும், அடுத்த வருஷம் 2 ஹாஸ்டல் வந்துருங்க. நீங்க நினைங்க போதும். நினைப்புக்கு அவ்வளவு பலம் இருக்குதுங்க. அதுவும் நீங்க தவ வலிமையோடு நினைத்தால் அவ்வளவு சேரும், நடந்தே தீரும். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆச்சு, நிக்க மாட்டேங்குது. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன் சண்டை நிக்க மாட்டேங்குது. இந்த சண்டையை நிறுத்தணுமா? நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாள்ல நம்ம நிறுத்தலாம். நீங்க மனமுள்ள கலைஞர் எல்லாரும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளுல இந்த சண்டையை நிறுத்தலாங்க. நிறுத்திடலாமா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஒரு நாள்ல சண்டையை நிறுத்திடலாம். இப்ப நான் சொல்றதை மட்டும் நீங்க சரியா மனசுக்குள்ள கடைபிடிச்சீங்கன்னா ஒரு நாள்ல சண்டையை நிறுத்தலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் 2 நாடுகளுக்கு இடையே சண்டை முழுமையாக நிக்கணும், அவர்கள் சகோதரை போல வாழணும். அவர் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு சண்டை முழுமையா நிக்கணும், அவர்கள் சந்தோஷமா வாழணும். இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் 100க்கு 100 இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா வீடுகளிலும் ஒரு சண்டை கூட வரணும். நீங்க வீட்டுல சண்டை போடாம இருக்கிறது 100க்கு 100 முடிவு பண்ணிருங்க, அடுத்த நாள் இந்த நாட்டுல சண்டை வராதுங்க. எங்க வீட்டுல இனிமேல் ஒரு சண்டை வராது, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அது மாதிரி வீட்டுக்காரர் எங்க வீட்டுல அந்த அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இஸ்ரேல் உக்ரைன் சண்டை நிறுத்திப்படலாம். நாளானைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் நிறுத்திடலாம், ரஷ்யா உக்ரைன் நிறுத்திப்படலாங்க. நீங்க இதுல மட்டும் உறுதியா இருங்க. உறுதியா இருந்து அந்த மனதோட தவம் செஞ்சு வேண்டிக்கீங்க, சண்டை தானா நிக்குதா இல்லையான்னு பாருங்க. நின்னு போயிருங்க. எப்படி வீட்டுல இருக்கிற சண்டையை நிறுத்த முடியாதோ அப்படித்தான் நாட்டில் இருக்கிற சண்டையை நிறுத்த முடியாது. நீங்க நாட்டுல சண்டையை நிறுத்தணும்னா வீட்டுல சண்டையை நிறுத்துங்க, தானா நின்று போயிடும். அதனாலதான் எனக்கு நிறைய பேர் மனவளக்கலையில கணவன் மனைவி 2 பேரும் பேராசிரியர் இருக்கிறீங்க. பாக்கியம் செய்தவர்கள் 2 பேரும் பேராசிரியர், பையன் பிள்ளைங்க 2 பேரும் வந்துடுறாங்க, எல்லா குடும்பமே மனவளக்கலையா இருக்குது. பாக்கியம் செய்தவர்கள். எத்தனை பேர் கணவர் மட்டும் வந்திருப்பாரு, மனைவி
வரமாட்டாங்க. வரலாம் பரவாயில்லை, இவர் சும்மா விட மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, விருதுநகர்ல ஒரு கணவன் மனைவி தம்பதியர், அவரு மன்றத்துக்கு வர்றாரு, பொறுப்பாசிரியர் இருக்காரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அந்த அம்மாவுக்கு அவரை மன்றத்துக்கு போறதுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. போனா இந்த ஆளு சாமியாரா போயிடுவானா என்னமோ, நாளைக்கு வீட்டை விட்டு போயிடுவானா என்னமோ, நம்ம குழந்தைய 2 குழந்தைய வச்சுட்டு இருக்கிறோமே, இந்த ஆளை எப்படியாவது நிறுத்தணும், மன்றத்துக்கு போகாம நிறுத்தணும். அப்ப என்ன பண்றாரு, இவர் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த சின்ன குழந்தைய அடிச்சு அழுக வச்சு மடியில வச்சுட்டு அது கீழ் கத்தும் இல்ல, டிஸ்டர்ப் ஆகும் இல்ல. ஆனா அந்த மனுஷன் ஒரு பொறுமைசாலி, அதையும் சமாளிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு அவர் தொடர்ந்து தவம் பண்றாரு, எக்ஸசைஸ் பண்றாரு, என்ன பண்றாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. என்ன பண்ணாலும் அவர் திருப்பி கோபிக்கிறதும் இல்ல, அது திருப்பி சண்டை போடுறதும் இல்ல, கோபிக்கிறதும் இல்ல. அவர் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்றாரு, காய வைக்க பண்றாரு, தியானம் பண்றாரு, அவர் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படித்தான் இந்த ஆளை மாத்துறது? ஒரு நாளைக்கு பொறுக்க முடியல அந்த அம்மாவுக்கு. நல்ல தவம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு படம் தண்ணி கொண்டு தலை ஊத்தி விட்டு, எப்படி அந்த கோபத்தை காட்டுறது? அப்பவும் அந்த ஆள் திருப்பி திட்டல. இங்கதான் அப்பவும் அந்த ஆள் திருப்பி திட்டல. சாதாரணமா போவோம், என்ன செய்வோம், ஒவ்வொரு இல்ல, அவர் திட்டல, பேசாம விட்டார். இந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சு, என்ன செஞ்சாலும் இந்த ஆள் கோவிக்க மாட்டேன், என்னதான் பண்ணி தொலைது இந்த ஆளு, இந்த ஆளு என்னதான் பண்றாருன்னு ஒரு நாள் போய் பார்க்கலாம். மன்றத்துக்கு போய் எட்டி பார்க்குது. அங்க உள்ள உட்காந்து அவர் பொறுப்பாசிரியர் அதை நடத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு பேராசிரியர் வந்தவர், அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சில செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அம்மா ஒவ்வொருத்தர போய் எட்டி பார்க்குது. அந்த பேராசிரியர் பேசுறது கேட்டோடனே சரி கொஞ்சம் உள்ள போய் உட்காரல போல, உள்ள போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தா அவர் பேசுறதெல்லாம் கேட்க 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 நல்ல விஷயத்தானே அவங்க பேசுறாங்க. இதுக்காக போய் நம்ம இந்த ஆளை இத்தனை பாடுபடுத்தோம், ஒண்ணும் தப்பா சொல்லலையே, இவங்க ஒரு சாமியார போக சொல்லலையே, நல்லா இருக்கிறது தானே சொல்றாங்க. இப்பதான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் மேல ஒரு நம்பிக்கை வரும். இவர் சாமியாரா போக மாட்டாரு, நல்லது செய்யறதுக்கு தான் இவர் முயற்சி பண்றாரு, நம்ம தான் தெரியாம இத்தனை கஷ்டப்படுத்தி இருக்கோம். அந்த இது வந்த பின்னாடி, அதுக்கு பின்னாடி அந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா மன்றத்துல சேர்ந்து, அந்த அம்மா பவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சு, அகத்தாய் முடிச்சு, பிரம்மஞானம் முடிச்சு, அருளிதை முடிச்சு, அந்த அம்மாவும் துணை பேராசிரியர் வந்துருச்சு. வந்த பின்னாடி அந்த அம்மா பேசுற அனுபவம் தான் அது. நான் தாங்க எங்க வீட்டுக்காரர் இத்தனை கொடுமை பண்ணேன், அத்தனையும் சமாளிச்சுட்டு என்ன ஒரு வார்த்தை திட்டல. அவர் ஜெயிச்சிருக்காரு பாருங்க, அவர் ஜெயிச்சிருக்காரு, கடைசியில் ஜெயிச்சது அவரு தான். ஒரு வார்த்தை திட்டல, பொறுமையா இருந்தாரு. என்னதான் இருக்காரு நான் தேடி பார்த்தேன், உண்மையிலேயே ஒரு நல்ல தத்துவத்தை தான் புரிஞ்சிருக்கார். இன்னைக்கு நானும் பேராசிரியர். அப்ப எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார். அதனால வீட்டுல கணவன் மனைவி வராதவங்க, மனைவி கணவன் வராதவங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா ஒரு காலத்துல வருவாங்க, ஒரு காலத்துல வருவாங்க. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பயிற்சிக்கு வந்துட்டா அதுதாங்க சொர்க்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க உதவி செய்வாங்க, அவங்க நினைக்கிறீங்க நீங்க உதவி செய்வீங்க. வாழ்க்கையுடைய முழு அர்த்தத்தை காணக்கூடிய நிலை நமக்கு வரும். நம்ம பார்த்து நம்ம குழந்தைகள் வரும். ஆக நேரம் அதிகமாகி கொண்டிருக்கு, நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆக காந்த தத்துவம் என்பது எல்லா பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருப்பது சூரியன், வெளிச்சமாக வெப்பமாக வருவது காந்தம். பொருளாக இருப்பது சந்திரன், சந்திர வெளிச்சமாக நம்முடைய ரத்தத்தோடு தொடர்பு கொண்டு மாற்றத்தை கொடுப்பது அது காந்த ஆற்றல். எல்லா கிரகங்களிலிருந்து மாற்றி வருகிறது. சூரியன் எலும்புகளோடு தொடர்பு கொள்கிறது, புதன் தோலோடு தொடர்பு கொள்கிறது, சுக்கிரன் வித்து ஆற்றோடு தொடர்பு கொள்கிறது, சந்திரன் ரத்தத்தோடு தொடர்பு கொள்கிறது, செவ்வாய் எலும்பு மஜ்ஜையோடு தொடர்பு கொள்கிறது, குரு மூளையோடு தொடர்பு கொள்கிறது, சனி நரம்புகளோடு தொடர்பு கொள்கிறது, ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்பு கொள்கிறது. இப்படி எல்லா கிரகங்களிலும் வரக்கூடிய காந்த அலைகள் நம்முடைய உடலோடு மனதோடு தொடர்பு கொண்டு நமக்கு பெரிய விளைவுகளை கொடுக்கிறது. நம்முடைய உடம்பினுடைய மொத்த
மொத்த காந்த ஆற்றலும் நிலை பெற்றிருக்கூடிய இடம் நம்முடைய கருமையம், மூலாதாரம். அங்க இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் திணிவுதான் உடல் முழுவதும் பரவி நமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த திணிவு பெற்ற மையம் வெளியே வருவதைத்தான் பொதுவாக ஆன்மா என்ற நிலையில். அந்த ஆன்மாவுக்குள்ளே இதுவரை பிறந்த அத்தனை பிறவிகளின் செய்திகளும் அடங்கி இருக்கிறது. உடல் மறைந்து விடலாம், ஆன்மா அழியாது. ஆன்மா அழியாது. அந்த ஆன்மாவுக்குள்ளே புனிதம் தேய்ந்திருந்தால், உண்மைகள் நிரம்பி இருந்தால், புண்ணியம் நிரம்பி இருந்தால், அந்த உடல் உயிர் பிரிவு இருக்கிறவரை ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்கும். அங்கே பாவப்பதிவுகள் தேங்கி இருந்தால் அது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து 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 அந்த பாவங்கள் நீங்குகின்ற வரை பிறவி. எத்தனை பிறவிகளும் சொல்ல முடியாது. 1000 பிறவிகளாக இருக்கலாம், 10,000 பிறவிகளாக இருக்கலாம், 1,00,000 பிறவிகளாக இருக்கலாம். பாவம் நீங்குகின்ற வரை வினைப்பதிவே தேகம் கண்டாய். பதிவுகள் இருக்கின்ற வரை பிறவிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது பதிவுகள் 100க்கு 100 இல்லாமல் போகிறது அப்பொழுதுதான் பிறவி இல்லை என்று சொன்னால் பிறவி தொடரும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன். இது பெரிய கடல். கடல் நாம் முயற்சி செய்தால் இந்த பிறவியிலேயே நிறைவடைய செய்யும். முயற்சி இல்லை என்று சொன்னால் இன்னும் பல 1000 பிறவிகள். எந்த ஒரு பிறவியிலே முற்றிலுமாக எல்லா பாவப்பதிவுகள் அழிகிறதோ அதுதான் கடைசி பிறவி. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை, உயர்வு, தாழ்வு, வளர்ப்பாடு, வெஞ்சம், இந்த 6 குணங்கள் இருக்கின்ற வரை நம்முடைய பிறவிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பேராசை என்பது நிறைமணமாக, சினம் என்பது சைத்தன்மையாக, கடும்பற்று என்பது ஏகையாக, முறையற்ற வாழ்க்கை வச்சு கற்பு நெறியாக, உயர்வு, தாழ்வு, மனப்பாக, நேர்களை உணர்வாக, வஞ்சம் என்பது மன்னிப்பாக, 6 கெட்ட குணங்களும் 6 நல்ல குணங்களாக மாறி புண்ணியங்கள் கருமையத்தில் நிரம்பி இருந்தால் அதுதான் கடைசி பிறவி. கடைசி பிறவி எப்படி என்று கற்பனை செய்து பார்த்தால், எந்த ஒரு பிறவியிலே நாம் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியை போல வாழ்கிறோமோ அதுதான் கடைசி. நீங்க யோசனை பாரு, இந்த பிறவியில் நான் வேதாத்ரி மகிழ்ச்சி கூட வாழ்கிறேனா? ஆமான்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா இதான் கடைசி. ஆமான்னு உங்க மனசு சொன்னா போதும். அதனால சொல்ல, நம்ம வருகின்ற போது உங்களை சாதாரண மனிதர்களாக பார்க்கவில்லை. இன்னைக்கு 305 வேதாத்ரி மகிழ்ச்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளான வேதாத்ரி மகிழ்ச்சி உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அந்த முழு வேதாந்திரியும் நீங்களாக மாறிவிடுவீர்கள். வேற ஒன்றும் மாயமில்ல, மந்திரமில்ல, தந்திரமில்ல. பயிற்சி முயற்சி 2ம் தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நாம் அந்த நிலையை அடைவோம். அடைய முடியாதது மகிழ்ச்சி சொல்லவில்லை. நல்ல ஞாபகம். எதுவெல்லாம் முடியுமா அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறார். அன்றாட பயிற்சி செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். எண்ணம், சொல், செயலில் தூய்மை தூய்மை தூய்மை, புனிதம் புனிதம் புனிதம். துன்பங்கள் வருகின்ற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். மறந்தும் கூட யாருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள். மொத்த வேதங்களின் சுருக்கம், அந்த 4 வேதங்கள் சுருக்கம் என்ன? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடியும். அவ்வளவுதான். இந்த 2 ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உறுதியா இருந்தா போதும், எல்லா பதிவும் நமக்கு நீங்க. மறந்தும் கூட யாருக்கும் எண்ணம் சொல் செய்யலாம் துன்பம் வரக்கூடாது. நல்லதைத்தான் எண்ணணும், நல்லதைத்தான் சொல்லணும், நல்லதைத்தான் செய்யணும். முயற்சி செய்வோம். பழக்கத்தின் காரணமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு நாள்ல பழக்கத்தை மாற்ற முடியாது. முயற்சிதான் முயற்சியுடைய அளவுக்கு கண்டிப்பாக நம்மால் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். அருட்தந்தை வேதாந்திரி மகிழ்ச்சி எப்படி அனுப்பார்? இந்த எண்ணங்கள் வான்காந்தத்தில் திரும்பி பெற்று இருக்கின்றன. நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அடுத்தது வேதாந்திரி மகிழ்ச்சியை போன்ற பல மகான்கள் எத்தனையோ பேர் அந்த மகான்களுடைய எண்ணங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நம்ம முயற்சியால் போதும் நமக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் என்ன பண்ணோம்னா, மகிழ்ச்சி வந்து நம்ம வீடு படி நின்றுட்டார். பாப்பா அவனுக்கு நல்லதெல்லாம் காட்டுறேன், சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பையன் கல்யாணம் பண்ணிட்டோம், பேத்தி கல்யாணம் பண்ணிட்டோம், இதெல்லாம் செட்டில் போயிட்டு அப்ப நான் வர்றேன், நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் இப்படியே நம்ம சாகர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வைக்கணும்.
தயாரானால் போதும், ஞானிகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வான்காந்தத்தில் அந்த பதிவுகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன. ஆகவே முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம், வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். இந்த வேதாத்திரியம் எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும். இது போன்ற அறிவித்திருப்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் வர வேண்டும். எப்படி வீதிக்கு வீதி தவாயம் வர வேண்டும் என்று ஐயாவிட பேசிட்டு போட்டு, அந்த காலத்துல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கல் ஆகாது. நீங்கள் அது எப்படி வரணும்? தவமையம் இல்லாத ஊரில் தங்கல் ஆகாது. ஒவ்வொரு வீதிக்கு வீதி தவமையம் வரணும். ஏன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி யாரும் போக மாட்டாங்க. எல்லா வீதிக்கும் ஒரு தவம். எப்படி ஒரு வீதிக்கு வீதி விநாயகர்கள் இருக்கோ அந்த மாதிரி வீதிக்கு வீதி ஒரு தவமையம் வரணும். நீங்கள் அத்தனை பேரரசுகளும் ஒரு இல்லத்தை தவமையமாக எங்கோ போகணும். ஒரு வீட்டினை தவமையமாக மாற்றுங்கள். வீட்டில் உட்காந்து ஒரு 5 பேருக்கு ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க. அப்புறம் வாய்ப்பு இருந்தா நீங்க அவங்களுக்கு பண்றதெல்லாம் உதவி அனுமதி பெற்று நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆசிரியரின் வீடு தவமையமாக மாற வேண்டும். நிறைய அன்பர்களுக்கு நம்முடைய பயிற்சிகள் சென்று சேர வேண்டும். நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பெரிய உதவி. இதை விட பெரிய சேவை இருக்க முடியாது. பசிச்சவனுக்கு சோறு போட்டா 3 மணி நேரத்துல மறுபடியும் பசிக்கும். துணி இல்லாம துணி குடிச்சா 2 மாசம் துணி கிழிஞ்சு போயிடும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் செலவிச்சிருவாங்க. ஆனால் சாதாரண மனிதனுக்கு இந்த ஆன்மீகத்தை கொடுத்து அவருடைய ஒரு மனிதனாக மாற்றி விட்டால் போதும். அவன் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இதை விட ஒரு பெரிய சேவை எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இந்த சேவையில் அத்தனை பேரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் மூலமாக வேதாத்திரியம் எல்லா இடத்திற்கும் வர வேண்டும் என்று சொல்லி அருட்பேரர் கருணைகளால் அனைவரும் உடல் நலம், நீராய், நெரிசல், உயர்வுகள் மெய்ஞான பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.